தமிழக திருநங்கைகளோட சமூக அமைப்புகள் சார்பில் மாற்றத்தை நோக்கி திருநங்கைகள் அப்படிங்கிற தலைப்புல திருநங்கையர் தினம் விழா கொண்டாடப்பட்டது. இதுல ஏராளமான திருநங்கைகள் கலந்துகிட்டு தங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பு மற்றும் சமுதாய மேம்பாட்டு சங்க நிர்வாகி சலீமா உள்ளிட்டோர் தொடக்கி வச்சாங்க. முதல்ல பல்வேறு தலைப்புகளின் கீழே திருநங்கைகளோட பிரச்சனைகள் முன்னேற்றம் குறித்து பேச்சு போட்டியும் நடைபெற்றது. திருநங்கைகளுக்கான நடன போட்டிகள் நடைபெற்றது. இதுல ஏராளமான திருநங்கைகள் ஆர்வத்தோட கலந்துகிட்டு பாடலுக்கேற்ப நடனமாடி அசத்தினாங்க. அவங்கள மேலும் உற்சாகப்படுத்துற விதமா மற்ற திருநங்கைகள் குத்தாட்டம் ஆடினாங்க. மிஸ் கூவாகம் அழகி போட்டி நடந்தது. இதுல பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 47 திருநங்கைகள் கலந்துகிட்டு விதவிதமான வண்ண வண்ண உடைகள்ல மேடையில தோன்றி ஒய்யாரமா நடந்து வந்தாங்க. இவங்களை உற்சாகப்படுத்துற வகையில மற்ற திருநங்கைகள் கைதட்டி ஆரவாரம் செய்தாங்க. இந்த போட்டியில திறமையா செயல்பட்ட திருநங்கைகள் 21 பேர் 2ஆம் சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. 2ஆம் சுற்று தமிழ் கலாச்சாரம், நடை, உடை, பாவனை இதோட அடிப்படையில நடந்த இந்த சுற்றுடைய முடிவுல 10 பேர் 3ஆம் சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. இவர்கள மிஸ் கூவாகமா யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக இவங்கள 10 பேருக்கும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு குறித்தும் பொது அறிவு குறித்தும் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. இதுல சிறந்த முறையில பதிலளித்த சென்னையை சேர்ந்த ஆண்ட்ரியா மிஸ் கூவாகமா தேர்வு செய்யப்பட்டாங்க. சேலத்தை சேர்ந்த கவி 2ஆம் இடத்தையும், மதுரையை சேர்ந்த வர்ணிதா 3ஆவது இடத்தையும் பிடிச்சாங்க. இதை தொடர்ந்து பரிசளிப்பு விழாவும் நடந்தது. விழாவில் மிஸ் கூவாகமா தேர்வு செய்யப்பட்ட ஆண்ட்ரியாவுக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் கிரீடத்தை சூட்டி பரிசு வழங்கினார். தொடர்ந்து திருநங்கைகளுடைய நலனுக்காகவும் அவங்களோட சேர்ந்து முன்மாதிரியா திகழற சென்னையை சேர்ந்த என்ஜினியரிங் படிப்பு முடிச்சிருக்க ரேஸ் பானுவுக்கு சிறந்த இளம் திருநங்கைக்கான சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டது. என்னுடைய பேர் ஆண்ட்ரியாசன். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். என்னுடைய ப்ரொஃபஷனல் வந்து ஃபேஷன் டிசைனிங். இந்த இயர் முடிக்க போகிறேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக கூட இருக்குது. இதுக்காக ரொம்ப நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். வெயிட் லாஸ் ரொம்ப பண்ணிட்டு எல்லா விதத்துலேயும் ரொம்ப இது பண்ணியிருக்கேன், கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் வந்தது எனக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் அம்மா எல்லாம் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே எங்கள் திருநங்கை சமுதாயத்தில் எங்கள் மம்மி பின்னாடி நிற்கிறாங்க, இவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப கூடுதலாக இருந்து எல்லாத்துலேயும் எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் நீ கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இது பண்ணாங்க.
அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு அடுத்தது வர இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுக்கு, ஒரு பெஸ்ட் ஆக்டருக்கு, ஐஸ்வர்யா இந்த மாதிரி இருக்கிற பாலிவுட் ஆக்ட்ரஸ்க்கு நான் ஒரு டிசைனராகவும் மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் போனது என்னுடைய. தேங்க்யூ ஸோ மச். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.